ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் பொரியல். ஸோ நான் வெண்டைக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி வெங்காயம் தக்காளியும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை எடுத்து வச்சுட்டு இப்போது கேஸ் ஸ்டவ்வில் வாணலை போட்டு நான் வாணலை போட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டுட்டேன். இது பொரிஞ்சிட்ருக்கும்போதே இப்போது உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கடலை பருப்பும் போட்டுக்கிறோம். இது நல்லா லைட் ப்ரௌன் வரும்போது நம்ம இதில் சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இப்போ சிவந்துருச்சு. இப்போ நான் இந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம இது கலரி விடுவோம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். இதை கலரிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு நமக்கு. இப்போ இதோடு சேர்த்து நம்ம வெண்டைக்காயையும் போட்டுக்கலாம். இதுவும் வதங்கினதுக்கப்புறமா இது ஒரு 2 or 3 minutes நல்லா வதக்கிட்டு இப்போது இது நல்லா ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இதில் நான் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கல்லுப்பு. இதை நல்லா கலரிடலாம். இதை கலர்னதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நியர்லி ஒரு 15 to 20 minutes ஆகும் இது குக் ஆகிறதுக்கு. இப்போ ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 or 20 minutesக்கு அப்புறமா நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். டைம் ஆனதும் பார்க்கலாம். இப்போ இதில் நான் கொதிச்சுருக்கும்போது நான் இதில் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இதோடு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு கலரி விட்டுருவோம். இது இப்போ பாதி தான் குக் ஆகிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 5 minutesல இது ரெடி ஆகிடும். இப்போது வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ரைஸோட போட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா சாம்பாரோட இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.